கருணையின் கடலே அன்பின் ஆலயம், தாய்மையின் உயிரோவியம் எங்கள் அம்மா. சோதனைகள் பல தாண்டின்று பெண் சிங்கமாய் மக்களை வழி நடத்தும் அருள் ஞான சக்தியாய். நம்ம நாகபுரத்தில் முதலாக வாழை மரம் தார் போட்டு இந்த பௌர்ணமி பங்குனி உத்திரம் பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்ம நாகபுரத்தில் அம்மாவங்களுக்கு நெய்வேத்தியத்துக்கு வாழைத்தார் நம்ம இடத்துலையே பறிக்க போகிறோம். நிறைய எல்லா மரமும் வாழைத்தார் போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து இதுதான் பறிக்க போகிறோம். ஆரம்பத்தில் வாசலில் 2 வாழை மரம் இருந்துச்சுலப்பா. ஆமாம் ஆமாம், ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் நான் பிடிக்கவாப்பா. அம்மா கற்பூரவள்ளி ஃபஸ்ட்டு வாழைத்தாருப்பா. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம நாகபுரத்தில் சூப்பராக வந்து பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. 1 நாள் 2 நாளில் பழுத்துருவாங்க. நல்ல விளைஞ்சு. ஆமாம், நல்ல மஞ்சள் பூத்துட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வட்டம் பௌர்ணமிக்கு வந்து சிறப்பாக அம்மாவங்களுக்கு போதுன்ற அளவுக்கு நெய்வேத்தியத்துக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வட்டம் பௌர்ணமியில் என்னென்ன விசேஷம்? பௌர்ணமியில் அம்மாவுக்கு எப்பவும் போல் பூஜை இருக்குப்பா. பாலாபிஷேகம், மக்களுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பான அன்னதானம். ஏன்னா பங்குனி உத்திரம் அப்பன் முருகனுக்கு உகந்த நாள். முருகனுக்கு மட்டும் இல்லை, நிறைய தெய்வங்களோட திருமணம் நடந்த நாளும் அந்த நாள் தான் சிறப்பு வாய்ந்த நாள். அந்த நாளில் அதுவும் இரவில் நம்ம வாராகினுடைய அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம். அம்மாவோட அபிஷேகத்தோட அம்மாவோட தீர்த்தம் சாப்பிடும்போது தீராத நோயெல்லாம் தீருதுன்னு அவங்க சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அம்மாவோட தீர்த்தம் நிறைய குடும்பங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. ரொம்ப சந்தோஷம். அந்த பிரசாதம் வேறு. ஆமாம், பிரசாதம் அந்த பௌர்ணமி இரவில் பிரசாதம் வேறு. எல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆமாம், வர்ற மக்களுக்கு வந்து எப்போவுமே வாக்கு கேட்குற மக்களுக்கு அம்மா தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களுக்கு வெள்ளி காயின் வந்து இலவசமாக வட்டமெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போவும் கொடுக்கத்தான் போகிறோம். எல்லோரும் வந்து பௌர்ணமியில் கலந்துக்கங்க. அம்மாவோட அருளாசியை பெறுங்க.